காலேஜ் கேம்பஸ்ல பையனும் பொண்ணும் பேசிக்கிறாங்க. நம்ம கேன்டீன்ல வேலை செய்யறவன் டாக்டர் பிள்ளைய லவ் பண்றானா. இந்த வீடியோவை சாவித்திரிக்கு வேண்டியப்பட்டவங்க லைவ் ஷூட் பண்ணி அனுப்புறாங்க. இத சாவித்திரியும் தாமரையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு சேது கிட்ட போட்டு கொடுக்கணும்னு சாவித்திரியும் தாமரையும் சேது இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. சாவித்திரி சொல்றாங்க, சேது உன்கிட்ட ஒரு வீடியோவை காட்டணும், அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகாதன்னு சொல்றாங்க சாவித்ரி. சேது கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பாக்குறாரு. அந்த வீடியோல வர்ற பையன் அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க, கேன்டீன்ல வேலை பார்க்கறவன் தமிழ்ச்செல்விங்கிற ஒரு பொண்ண காதலிக்கிறானா. இத சேது பார்த்துட்டு அதிர்ச்சி ஆறாரு. அப்ப தாமரை சொல்றாங்க, தமிழு காதல் கீதல்னு சுத்துறான்னா அவளுக்கு எவ்வளவு சேட்டை இருக்கும். சாவித்திரி சொல்றாங்க, என்னையா சேது இப்படி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்க. சேது இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டவா? நீங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது திடமா இருக்கணும். சாவித்திரி வீடியோவை பாக்குறாங்க சேது கிட்ட வாங்கி போன. அந்த கேன்டீன்ல வேலை பார்க்கிறவர் சொல்றாரு அந்த வீடியோல, நான் தமிழ பார்த்ததும் கிடையாது, பேசினதும் கிடையாது. எப்ப தமிழ்ச்செல்வி என்ன அண்ணான்னு கூப்பிட்டாலோ அப்பவே நான் கூட பிறந்த சகோதரியா நினைக்கிறேன். இத பார்த்துட்டு சாவித்திரியும் தாமரையும் அதிர்ச்சியாராங்க. சேது சொல்றாரு சாவித்திரிய பார்த்து, நீங்க காமிச்ச வீடியோல அவன் காதலிக்கிறதா சொல்றீங்க, ஆனா அவன் இந்த வீடியோல சொல்றான் தமிழ்ச்செல்வி என்னோட தங்கச்சி மாதிரின்னு. உங்களுக்கு நல்லா புரியுதான்னு சேது தாமரையும் சாவித்திரியும் பார்த்து கேக்குறாங்க. ரெண்டு பேரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.